ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்து கரப்பாம்பூச்சி பள்ளியெல்லாம் ஓட விரட்டுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. கரப்பாம்பூச்சி பள்ளிலாம் ஒருக்கா நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது குடும்பத்தோடையே நம்ம வீட்டில் வந்து தங்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டாலே கரப்பாம்பூச்சி பள்ளி எதுவுமே வராதுங்க. முக்கியமாக நம்ம வந்து கிச்சனை சுத்தமாக வச்சுக்கணுங்க. கரப்பாம்பூச்சிலாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டில் வந்து பள்ளி தொந்தரவும் அதிகமாக இருக்குங்க. அந்த கரப்பாம்பூச்சி மற்ற சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் பள்ளி வந்து வருங்க. ஸோ நம்ம வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டாலே கரப்பாம்பூச்சி பள்ளி தொந்தரவுலாம் இருக்காதுங்க. இது கூடவே நம்ம வீட்டில் பெருந்தொல்லையாக இருக்கிற எல்லா எலிகளையும் நம்ம வீட்டில் இருந்து ஒரே நைட்டில் ஓட விரட்டுறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி தான் ரெடி பண்ண போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டில் இருந்து கரப்பாம்பூச்சி பள்ளியெல்லாம் ஓட விரட்டலாங்க, காணாமலே போயிடும். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து இந்த மாதிரி சின்ன இடிக்கல் எடுத்துருக்கேங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இடிக்கல் இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன மிக்சி ஜார் கூட எடுத்துக்கலாங்க. இதில் வந்து நம்ம ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பூண்டு சேர்க்க போகிறோம். 2 பூண்டு எடுத்திருக்கேங்க. இதை வந்து தோலோடையே இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் 6 மிளகு எடுத்திருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக நம்ம வந்து தட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 1-2 நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தட்டி எடுத்ததை இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. 15 நிமிஷத்துக்கு இது வந்து நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி 15 நிமிஷம் வைக்கிறதுனால அந்த பச்சை மிளகா, பூண்டு இதோட காட்டம்லாம் நல்லா அந்த தண்ணியில் வந்து இறங்கி வருங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த கலரை பார்க்கும்போதே தெரியும். நல்லா ஊறி அந்த பச்சை மிளகா, பூண்டோட காட்டம்லாம் நல்லா தண்ணியில் இறங்கி வந்திருக்கும். இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு நம்ம வந்து நல்லா வடிகட்டி எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கங்க. இது போல் நீங்கள் வந்து கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்கிற சாறு எல்லாத்தையுமே நல்லா ரிலீஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த தண்ணி இருந்தாலே போதுங்க. நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி பள்ளி எல்லாமே காணாமலே போயிடுங்க. இப்போ அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா கவலையப்படாதீங்க. நம்ம கடைகளில் சின்ன ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா? இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த தண்ணியை சேர்த்துட்டு இதோட மூடியில் வந்து கத்தி அல்லது ஊக்க வந்து நல்லா நெருப்பில் காட்டிட்டு அதுக்கப்புறம் ஓட்டை போட்டு எடுத்து இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த தண்ணியை வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற அந்த பச்சை மிளகா, பூண்டு, மிளகு இதோட வாடை வந்து பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி பள்ளிக்கெலாம் சுத்தமாக ஆகவே செய்யாதுங்க. இதோட ஸ்மெல்லுக்கே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டை விட்டு கரப்பாம்பூச்சி பள்ளி எல்லாமே ஓடியே போயிடும். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி பள்ளிலாம் வருமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அடுப்பை சுற்றி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இதே போல் நீங்கள் வந்து கவுண்டர் டாப் இருக்குது பாருங்கள், கிச்சன் கவுண்டர் டாப்லேயும் நீங்கள் வந்து சுற்றி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நைட்டு நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுப்புக்கு மேலே, அடுப்புக்கு அடியிலலாம் பள்ளி, கரப்பாம்பூச்சி நடமாட்டம்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால பள்ளி, கரப்பாம்பூச்சி எதுவுமே வராமல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தூங்க போயிருங்க. காலையில் ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்க்கு, பாத்ரூம் சிங்க்கு இதோட ஓட்டை இருக்குது பாருங்கள். இது வழியாக கரப்பாம்பூச்சி, சின்ன பூச்சிகள்லாம் வருங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு இதுக்குள்ளேயும் நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கிற கதவு இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற கேப்பு அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறைய பள்ளி நடமாட்டம் இருக்குங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அது வழியாக பள்ளிலாம் வருங்க. ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கிச்சன் ஜன்னல், ரூம் ஜன்னல் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம்.
அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து பாத்ரூமில் இந்த மாதிரி ஏதாவது மேலே வந்து ஓட்டை இருக்குது அல்லது ரூமில் வந்து மேலே ஏதாவது ஓட்டை இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளேயுமே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அது வழியாகவும் பல்லி வந்து வருங்க. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இது போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பீரோன்னு எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து அடியில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி, பல்லி எதுவுமே நம்ம வீட்டு பக்கம் வராதுங்க. நம்ம வீட்டில் இருந்தால் கூட அது வந்து காணாமலே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்லேயே பெரும் தொந்தரவு இந்த எலி தொந்தரவு தாங்க. எலி நம்ம வீட்டு பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர்னு எல்லா ஒயரையுமே கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பேப்பர், துணின்னு எல்லாத்தையுமே கடிச்சு வச்சுருங்க. நம்ம வீட்டில் கிச்சனில் வச்சுருக்கிற பொருட்களையுமே நாசம் பண்ணிவிடுங்க. இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான வியாதி, இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. எலியை வந்து அடிக்காமல் கொல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரே நைட்டில் எலியை வந்து ஓட எப்படி விரட்டுறதான் பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவில் செய்யக்கூடிய எல்லா உணவுமே எலிக்கு ரொம்பவே விருப்பமான உணவுங்க. கோதுமை மாவு இல்லாத பட்சத்தில் நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோங்க. தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணுங்க. குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது. தனி மிளகாய்த்தூள் தான் நல்ல காரமாக இருக்கும். அதனால தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. இதுதான் நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம எலுமிச்சப்பழ சாறு சேர்க்க போகிறோங்க. ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துக்கங்க. இது வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட சாரை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த எலுமிச்சப்பழத்தில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால இது வந்து எலிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக சேர்த்து இது போல் நல்ல திக் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு நல்லா திக்காக நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கடைசியாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து ஒரு 10 போல் எடுத்திருக்கேங்க. 10 சேர்த்திங்கனாலே போதும். இந்த நிலக்கடலை வந்து வறுத்த நிலக்கடலைங்க. வறுத்த நிலக்கடலை தான் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இந்த வாசனைக்கே எலி வந்து இதை ஈர்த்து எலி கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்ருங்க. உங்கள் வீட்டில் இடிக்கல் இருந்துச்சுன்னா அந்த இடிக்கல்ல போட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. இடிக்கல் இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவில் செய்யக்கூடிய உணவு வந்து எலிகளுக்கு எந்த அளவுக்கு விருப்பமானதோ அதே போல தான் இந்த நிலக்கடலையும். இந்த நிலக்கடலையோட வாசனைக்கே எலி வந்து கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்ருங்க. இதை வந்து இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்து எலி எங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுமோ அங்கெல்லாம் வச்சிடலாங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து வைக்க முடியாது இல்லையா, அதனால அதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, உங்கள் வீட்டில் பழைய நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் இல்லாத பட்சத்தில் டிஷ்யூ பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை மடித்து நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நீங்கள் மடித்து நீங்கள் கட் பண்ணும்போது அழகாக குட்டி குட்டியாக நமக்கு வந்து பீஸ் கிடச்சிருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சம் கேப் விட்டு இது போல் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா பீஸ் நியூஸ் பேப்பர்லேயும் வச்சு விட்டுறலாங்க. இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது நமக்கு வந்து தரையில் கரை படியாமலும் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எலி எங்கெல்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணுமோ அங்கெல்லாம் வச்சு விட்டுறலாம். நம்ம வீட்டில் நைட் நேரத்தில் கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அது பக்கத்துலலாம் எலி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதனால் இந்த கிச்சன் ஸ்டவ்வுக்கு அடியில் வந்து ஒன்று வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது எலி வந்து இது வழியாக வரும்போது கண்டிப்பாக இதை சாப்பிட்ருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து கிராசரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, பருப்பு, மசாலாலாம், அந்த பக்கத்தில் எலி வந்து ஜாஸ்தியாக நடமாட்டம் இருக்குங்க. ஸோ அந்த செல்ஃபில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஒன்று எடுத்து வச்சு விடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டர், அதுக்கு அடியிலலாம் நீங்கள் வந்து ஒன்று எடுத்து வச்சு விடலாங்க. நம்ம வீட்டில் எலி ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரூமில் இருக்கிற கபோர்டு, கட்டில் கடியிலலாம் நடமாட்டம் இருக்குங்க. ஸோ கட்டில் கடியிலையும் நீங்கள் வந்து வச்சு விடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறப்ப மோஸ்ட்லி அந்த ஜன்னல் வழியாக தான் நம்ம வீட்டுக்குள்ளே எலி வருங்க. அதனால் கிச்சன் ஜன்னல், ரூம் ஜன்னல், இதுக்கு வெளியிலலாம் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு விடலாங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து நீங்கள் வச்சு விட்டிங்கனாலே போதுங்க. எலி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்ருங்க.
கிச்சன் ரூம் ஜன்னல் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் ஜன்னல் இருக்குது பாருங்கள், அது வழியாகவும் நமக்கு வந்து எலி வருங்க. ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் வந்து ஒன்று எடுத்து வச்சு விட்டுருங்க. இது போல் உங்கள் வீட்டில் எலி எங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுமோ அங்கெல்லாம் வச்சு விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம வீட்டில் கார்லாம் வச்சுருக்கும் போது அந்த கார் பக்கத்துலேயுமே எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குங்க. காரில் இருக்கக்கூடிய ஒயரையுமே எலி வந்து கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப காரில் இருக்கக்கூடிய டயர் இருக்குது பாருங்கள், அந்த டயருக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஒன்று எடுத்து வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா எலி வந்து கார் பக்கத்தில் வரும்போது கண்டிப்பாக அதை சாப்பிட்ருங்க. அது சாப்பிட்டதுக்கப்புறமா மறுபடியும் உங்கள் வீட்டு கார் பக்கத்தில் கண்டிப்பாக வரவே செய்யாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து கார்டன்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கார்டனில் இருக்கக்கூடிய செடியுமே எலி வந்து கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இது போல் எந்த செடி பக்கத்தில் எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குமோ அதில் வந்து நீங்கள் வச்சு விடலாங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப எலி வந்து அது பக்கமாக வரும்போது கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்ருங்க. இது சாப்பிட்டதுக்கப்புறமா எலி வந்து தலை தெறிக்க ஓடிடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாது. கார்டன் பக்கத்துலேயுமே எலி தொந்தரவு இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாப்பிட்றதுனால எலி வந்து செத்து போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எலி சாகாதுங்க. ஆனால் மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. இதை சாப்பிட்றதுனால எலிக்கு வயிற்றுக்குள்ளே ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்குங்க. எலிகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், செரிமான கோளாறு ஏற்படுத்தும், எலியோட சீரான நிலையை வந்து குலைக்குங்க. எலிகளுக்கு மயக்கம் வரும், வயிறில் வந்து வீக்கம் ஏற்படுத்தும். இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா எலிகளுக்கு முன்னே இருந்தபடி ஆக்டிவாக இல்லாமல் அதுக்கு உடம்பே கோளாறு ஏற்படுத்தும். பொதுவாகவே எலிகளுக்கு ஐக்யூ லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. மனுஷங்க மாதிரி தான் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு ஞாபக சக்தியும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு போனால் இந்த வீட்டுக்கு போனால் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற சிந்தனை வந்து அதுக்கு வந்துடுங்க. அதனால பார்த்தீங்கன்னா அது பயந்துட்டு மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.